வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்காரு. வாழ்க்கையை பற்றி சில கேள்விகள் கேட்பாரு. அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், ஸ்டாப் சேசிங் பீப்புள். அதாவது நம்ம பொதுவாக நிறைய பேர் நம்மளை வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம பின்னாடியே, அது பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு தெரியும், ஆனாலும் திரும்ப திரும்ப நம்ம அவங்க பின்னாடியே போகிறது அப்படின்றது. அது உங்கள் டைம் வேஸ்ட்டு. நம்மகிட்ட இந்த லிமிட்டட் பிளானெட்டில் லிமிட்டட் டைம். எவ்வளோ டைமுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் வி ஆல் ஹாவ் லிமிட்டட் டைம். அந்த டைமை நீ மேக்ஸிமமாக யூஸ் பண்ணணுமே தவிர, இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளை நீ சேஸ் பண்ணி என்ன யூஸ்? எய்தர் யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆர் யூ ஹாவ் டு குவிட். இதே தான் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு பஃபெட்டை பிடிக்கும். நான் பஃபெட்டோட ஃபேன் பாய். பட் பஃபெட் ஆனால் நான் பஃபெட்டை துரத்துறது இல்லை. பஃபெட்டோட ரைட்டிங்ஸு, வீடியோஸு, ஒப்பீனியன்ஸு, அவர் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தார், அதை பார்த்து நான் காப்பி அடிக்கிறதுக்கு அதை பண்ணுவேன். நான் பஃபெட்டை பார்த்ததும் கிடையாது, பார்க்க ட்ரை பண்ணதும் கிடையாது. தட் இஸ் ஒமாஹாக்கெலாம் போனதே கிடையாது. அதே மாதிரி தான் சார்லி மங்கர். மன்மோகன் சிங்கை லைஃப் டைமில் ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். ரொம்ப மரியாதையாக நடத்தினார் என்ன. ஸோ நான் போய் மன்மோகன் சிங்கை துரத்தியேன். அவர் எழுதணுங்கிறது நான் ஒரு கம்ப்ளீட் ஒர்க்ஸே எழுதிட்டு போயிட்டார். 1000 ஸ்பீச்சுக்கு மேலே இருக்குது. அதுலேருந்து நம்ம படித்து நம்ம கற்றுக்கணுமே தவிர, சம்படி நம்மளை தெரியாது அவருக்கு நான் அவருக்கு ஃபேனாக இருக்கலாம், அவருக்கு என்ன தெரியாது, அவரை போய் துரத்தி எனக்கு என்ன யூஸ்? ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்போசிட் செக்ஸில் நீங்கள் ஒரு பொண்ணோ பையனையோ பிடிச்சிருக்குன்னு வைங்க, அந்த பொண்ணுக்கோ பையனையோ உங்களை பிடிக்கலன்னா நீங்கள் எதுக்கு துரத்தி என்ன யூஸு? அந்த ஸ்டாக்கிங் தான் இட் லீட்ஸ் டு வைலன்ஸ். அது பேர் ஸ்டாக்கிங்னு சொல்லுவாங்க. தட் லீட்ஸ் டு வைலன்ஸ். அதை நம்ம சினிமா சேட்லி என்கரேஜ் பண்ணுறது. ஒரு பொண்ணு வானானாலும் அந்த ஹீரோ துரத்துவான், கடைசியில் அவன் ஜெயிச்சிருவான்னு எல்லாம் காமிச்சு, அதெல்லாம் அந்த பிஹேவியர் எல்லாம் நீங்கள் ஹீரோயிசமை ப்ரமோட் பண்ணி அது ஹீரோயிசம்மு அப்படின்னு. அதனால்தான் நீங்கள் பார்க்குற மோஸ்ட் ஒன் சைடட் லவ் ஆக்சிடென்ட்ஸ் அதனால்தான் வருது. நான் ஆண், நான் என்ன வேணால் பண்ணலாம், நான் துரத்துவேன் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான். யூ ஆஃபர் யுவர் ஹேண்ட் இன் ஃப்ரெண்ட்ஷிப். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட்னா அதை நினச்சி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி என்ன யூஸ்? பட் அதை நினச்சி தானே சார் நிறைய பேர் இன்றைக்கி அதை விட்டு வெளியே வர முடியாமல் அதை நினச்சி தானே சார் டைமை வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், ஏதோ ஒரு பிரச்சனைனால இப்படி ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு. இப்போ ஒரு நாள் ஆகிடலாம், 2 நாள் ஆகிடலாம், 3 நாள் ஆகிடலாம். அதுக்கு மேலே உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணி என்ன யூஸு? அந்த ரியாலிட்டியை மனசு ஏற்றுக்க மறுக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? அது அப்படி இல்லை. அது பண்ணலைன்னா உன் லைஃப் வீணாக போயிடும். யூ ஹவ் டு கெட் ஆன் வித் யுவர் லைஃப். இது பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சு தானே சார் ஆகணும். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா நகர்ந்து போயிடுறது ஓகே. பர்சனல் லைஃப்பில் ஒரு அப்பாவோ அம்மாவோ ஒய்ஃபோ தம்பியோ தள்ளி தான் போகணும். என்ன பண்ண முடியும்? பிகாஸ் இட்ஸ் நாட் ஒன்ஸ் 21 வயசு ஆகிடுச்சுன்னா உங்கள் சட்டி வேறு, உங்கள் அப்பா சட்டி வேறு, 2 பேருக்கும் ஒத்து போகலைன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் பையனாக இருந்தால் நீங்கள் மரியாதையாக இருக்கலாம், அவரை சப்போர்ட் பண்ணலாம், அவருக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலாம், அவருக்கு வேணுங்கிற ஹெல்ப்பை நீங்கள் செய்யலாம். அதெல்லாம் உங்கள் கடமை. அதனால் மேலே போய் விழணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் தள்ளி தள்ளி போக தான் அவங்க கிட்ட வருவாங்க. அமீர் கானோட படம் இந்த 3 Idiotsல சொல்லுவான், கடைசியில் சக்ஸஸுக்கு நீங்கள் சக்ஸஸை தேடி போனீங்கன்னா சக்ஸஸ் உங்களை தேடி வராது. நீங்கள் விலகி போனீங்கன்னா தான் சக்ஸஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் நாட் இன்ட்ரெஸ்டட்னா ஆட்டோமேட்டிக்லி தி அதர் பார்ட்டி வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் யூ. ஸோ பேசிக்காகவே இதில் நாம் தள்ளி போகும்போது அதன் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அவன் ஏன் தள்ளி போகிறான் அப்படிங்க, நம்மளை ஏன் கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம்ல. ஆர் தி அதர் பர்சன் மே நாட் ஜென்யூன்லி பி இன்ட்ரெஸ்டட் இன் யூ. ஷீ ஆர் ஹீ மே பி இன்ட்ரெஸ்டட் இன் அனதர் பர்சன். அவங்களுக்கு வேறு யாரையோ பிடிச்சிருக்கலாம். அதை நீங்கள் எப்படி தூக்க முடியும்? இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது ஓகே, ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுறது தான் கரெக்ட். அப்போ அதுதான் உங்கள் லைஃபு. நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். எவ்வளோ கேட்டான் இந்த பணம் நம்மளுக்கு சீச்சி, இந்த பழம் நம்மளுக்கு இல்லைன்னு இருக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு மனசை நம்ம தயார்படுத்தி. ஆமாம், எல்லா பழமும் உங்களுக்காக கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, உங்களுக்கு பிடிச்சதே உங்களுக்கு கிடைக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் ஒரு சில விஷயங்களில் ப்ரொஃபஷ்னலாக நிறைய சக்ஸஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்சனல் விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்லாம் வரும்போது அது ரொம்ப மனசை ஹிட் பண்ணுது. அதுதான் சொன்னேன், யூ ஹேவ் டு ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப். ஹவு டு வி டூ தட்? ஐ திங்க் உனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். தட்ஸ் அ ஹோல் பால் கேம்.
இப்போ வந்து டெக்னாலஜியோட ஆன்ஸ்லாட்டாக இருக்கலாம், ம். அது மிஷின்ஸ் வந்ததுலேருந்தே இருக்கலாம். டெக்னாலஜி கேன் மேக் யூ ரிடண்டன்ட். இட் இஸ் பல பேருக்கு பல வருஷங்களாக நடந்திருக்கு. மிஷின் முதல்ல ஆரம்பித்த நாள்லேருந்து இட் ஹாஸ் மேட் அ லாட் ஆஃப் பீப்புள் ரிடண்டன்ட். ம். ஸோ இந்த உங்களுக்கு இப்போ இந்த போயிடுச்சுன்னா நீங்கள் யூ ஹவ் டு ஃபைண்ட் அனதர் வே. நீங்கள் எல்லாம் முடிஞ்சு அதனால தான் ரிட்டையர் ஆனோட தான் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. 1 or 2 years ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் யூ வில் see ஃபெர்டிலிட்டி. பிகாஸ் சொசைட்டியில் 60 வயசு வரைக்கும் அவன் வேலையில் இருந்தான்னா ம். அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸு எல்லாமே இருக்கும், எல்லாரும் அவனை சலாம் அடிப்பான். அது முடிஞ்சிடுச்சுன்னா ம். அவனுக்கு மரியாதையே இருக்காது. வியட்நாம் வீடுன்னு ஒரு படம் இருக்குது, சிவாஜி கணேஷ் வந்து. அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது எப்படி இருக்கும், ஆஃபீஸை போய் ரிட்டையர் ஆன அப்புறம் அதே ஆஃபீஸுக்கு போனால் என்ன ஆகும்னு அதை நீங்கள் வந்து அதை நெகோஷியேட் பண்ண முடியணும். ஸோ அதை நீங்கள் வந்து யூ cannot be attached to the chair. The chair has to be attached to you. You get attached to the chair, then false prestige, false importanceக்கு நீங்கள் கொடுக்குறீங்க மரியாதை. It was my honor to serve as this post, but I exist beyond that post. பட் அந்த அந்த அதுக்குள்ளே நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோமோ சார்? என்னது? அந்த ஒரு குறிப்பிட்ட போஸ்ட். ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் டு லேர்ன் மோர்ல, யூ வாண்ட் டு உங்களால் லேர்னிங்கை நிறுத்திடுறீங்கல்ல. இஃப் யூ ஆர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் வில்லிங் டு லேர்ன், தெர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஆரம்பித்த போது அவருக்கு வயசு 63. அது மாதிரி மெக்டானல்டு மெக்டி ஆரம்பித்த போது ரே குராக்கு வயசு 70. லேட் 60s or 70s ஆரம்பித்தார். ஸோ அண்டு நட்ராஜன்கிறவர் வந்து கிராண்ட் ஸ்வீட்ஸ் ஆரம்பித்ததும் வெரி லேட் இன் லைஃப். நான் இதே சேனலில் போட்டிருக்கேன். ஸோ தெர் இஸ் நோ ஸ்டார்டிங் பாயிண்ட். யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் அட் எனி டைம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கலோனல் சாண்டர்ஸ் இவங்கள மாதிரியான ஆட்கள்லாம் பார்க்கும்போது ஒரு 30-40 வயசில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் லைஃபே ஸ்டார்ட் ஆகலை. ஆமாம், 50 பஃபெட் சொல்லியிருக்காங்க. 99% ஆஃப் யுவர் மணி யூ வில் மேக் ஒன்லி ஆஃப்டர் யூ டர்ன் 50. இதை தப்பாகவும் புரிஞ்சுக்கிறாங்க சார். 50 வயசுக்கு அப்புறம் தான் சம்பாதிப்போம் அப்படிங்கிறதா, இல்லை 50 வயசு வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் சேர்த்து வச்ச பணம் தான். நீங்கள் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி 50th இயருக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாதிரி லைஃப்பில் என்ன பண்ணணுங்கிறது, அது அகெயின் தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் டு தி ரூல். அந்த எக்ஸப்ஷனை கொண்டு வந்து என்கிட்ட காட்டாதீங்க. அட் ஏஜ் 50 தான் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இன் லைஃப் காட்டும். ரத்தன் டாட்டா பிகேம் சேர்மன் ஆஃப் டாட்டா அண்ட் சன்ஸ் ஒன்லி அட் 56. 56 சொந்த கம்பெனி. அதுக்கு முன்னாடி அவங்க பெரியப்பா இருந்தார். 1992 ஆனார். ஹி வாஸ் born 1938 or 36. 1938. 54 வயசில் தான் சேர்மன் ஆனார். சார், இப்போ ரத்தன் டாட்டா வந்து நீங்கள் பொறுமையாக சொல்லும்போது 56 வயசில் அப்படின்றீங்க. 54-55 வயசில். ஓகே, above 50. அப்போ தான் 54. ஓகே, above 54 தான் ஒரு பொசிஷனுக்கு டாட்டால சேர்மன் ஆஃப் டாட்டான்னு வராது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பசங்க 25 வயசு 26 வயசுல எங்களை அந்த இடத்துல உட்கார வைக்கல அப்படின்னு சண்டை போடுறாங்க. இம்பேஷன்ஸ். உனக்கு என்ன தெரியும், அவங்க உட்காந்து வைப்பாங்க. அவங்களுடைய ஸ்டாண்ட் உட்கார வச்சாதானே எங்களுக்கு அது தெரியும். இப்போ நியோல் டாட்டா வந்து ஹஸ் பிகம் சேர்மன் ஆஃப் டாட்டா ட்ரஸ்ட் அட் 60+. 65 வயசுக்கு மேலே தான் அவனுக்கு வாய்ப்பே கிடைச்சது. என்ன பண்ண முடியும்? ஆனால் இவங்க சைடு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சொல்லக்கூடியது வந்து என்னங்க, உட்கார வச்சாதானே அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும். ஏன் நீ என்ன கம்பெனியும் நீ எம்டி ஆனால் தான் எக்ஸ்பீரியன்ஸ். நீ தனியாக போய் கம்பெனி ஆரம்பிச்சுக்கோங்க. உங்கள் அப்பாட்டேன்னு கொஞ்சம் காசு வாங்கு, சீட் கேபிட்டல் வாங்கு, நீ தனி பிஸ்னஸ் பண்ணிக்காமி. சீட் கேபிட்டல் வாங்குற லெவலுக்கு இருந்ததுன்னா அப்பாட்ட காசே வாங்க வேண்டியது இல்லையே. அப்போ சீட் கேபிட்டலுங்கிறது பிஸ்னஸ், பெஸ்ட் பிஸ்னஸஸ் ஆர் ரன் வித் ஜீரோ கேபிட்டல். என் லைஃப் அனுபவத்தில் சொல்கிறேன், பெஸ்ட்டு பிஸ்னஸஸ் ஆர் ரன் வித் உனக்கு பணமே வேணாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ண நான் சொல்கிறேன், யூ டோன்ட் நீட் அ மனி டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். உங்கள் ஐடியா நல்லா இருந்தால் பணம் உன்னை தேடி கொட்டும். அந்த ஐடியாவை தான் நம்மக்கிட்ட இருக்கா? ஆமாம், உனக்கு திறமை இருந்தால் பணம் கொட்டும். ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் கொட்டிங்கன்னா கொட்டும். 30-40 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நன்றி. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி.
அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.